டாக்டர் யாருமே இல்லை, 2 நர்ஸு, ஒரு ஆயாம்மா, ஒரு அட்டெண்டர் தான் இருந்தாங்க. அந்த ஆயாம்மா பிரசவம் பார்க்குது, அந்த ஆயாம்மா பார்க்கலாமா? அப்புறம் வெளியே டெலிவரி ஆகிடும்னாங்கண்ணா. என் குழந்தைய போகும்போது உங்கள் அம்மா கண்ணு மூட போகிறாங்களான்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லுமா இதெல்லாம் ஒரு வழியான்னு கேட்டுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு இடம் போய் அந்த இன்னொரு குழந்தை சாவடிக்கூடாது, இன்னும் டாக்டர் போடணும். இல்லைன்னா பிரசவமே இங்கே சட்ராஸில் நடக்கக்கூடாதுண்ணா. இது நடக்கலைன்னா நான் அடுத்த வாரம் திருப்பி நான் பெரிய இடத்துக்கு கூட நான் போகிறதுக்கு ரெடி. இப்போ உள்ள டாக்டர் என்ன பண்ணுறாங்க, சரியாக பார்த்து இது பண்ணுறதில்ல. ஆனால் சரியான முறை கவனிச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரும் அசால்ட்டாக பண்ணுறாங்க. எல்லாம் இது செய்கிறோம் அது செய்கிறோன்னா ஓட்டு போட்டுறாங்க மக்களுக்கு. என்ன பண்ணுறது, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். அந்த டாக்டர் டியூட்டி டாக்டர் அங்கே இருக்கலாம், அவர் எங்கே போட்டாரப்போ நான் ப்ரெஷர் கொடுத்து எல்லாம் உங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு அலையணும். நாங்கள் அது ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தா நிறைய டெஸ்ட்டுக்கும் எல்லா இதுக்குமே நாங்கள் போய் அலைஞ்சாதான் அதுக்கு இதுவே. ஏழை மக்களுக்காவது சரியாக பார்க்கலாம் இல்லையா, அதுவும் இல்லை அங்கே. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா டாக்டர்கள் அவங்க தான் வந்து பார்க்கணும். நேராக போனால் 400 ரூபா ஒரு டாக்டர் போனேன், கட்சி பறக்கிட்டேன். சூப்பரான டாக்டர், 400 ரூபா கொடுத்தேன், ஒரு விஷயம் போட்டார். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க மாட்டாங்க. ரேஷன் கடையில் போகிற நல்ல தரமான பொருள் கொடுக்குறோன்னுவாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. முதலமைச்சர் தான் சரியில்லை இதில். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, நல்லா பார்க்குறாங்களா, எப்படி பார்க்குறாங்கம்மா? இப்போ உள்ள டாக்டருங்க என்ன பண்ணுறாங்க, சரியாக பார்த்து இது பண்ணுறதில்ல. நம்ம எதனா ப்ராப்ளம் சொன்னாக்கா எல்லாம் வாய் திறந்து கூட பேச மாட்டாங்கிறாங்க. அங்கங்கே இங்கே டெஸ்ட்டு அங்கே டெஸ்ட்டு, அதுவும் சரியான ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே போக சொல்லு அங்கே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இடத்துல அலைய விடுவாங்க. செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லாமல் நர்ஸ் மட்டும் பார்த்து குழந்தை இறந்துருச்சு, பிரசவம் பார்த்ததில்ல. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா டாக்டர்கள் அவங்க தான் வந்து பார்க்கணும். உடனே அங்கே உட்காருங்கன்னு ஓய்ப்பில் சீட்டு கொடுத்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க. போய்ட்டு 4 மணி நேரம் இருக்கும். சரி மாத்திரை மருந்து கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை, நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, நீங்கள் போகலான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் காலையில் 7 மணிக்கு நான் போன மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு உட்காந்துருக்கேன், வெட்டி தினமும் வந்துட்டேன். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியாக பார்க்கறதில்ல. பேருக்கு முடியாத என்ன பண்ணுவாங்க, பணம் இருக்கிறவங்க போகிறான் பார்க்குறான், இல்லாதவங்க தானே வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களுக்கு சரியான இது பார்க்கணும். இல்லை ப்ரைவேட்டுக்கே அவங்க வந்து நிலத்த நீரெல்லாம் விற்றுட்டு ப்ரைவேட்லேயே எதனா உடம்புக்கு முடியலையா ப்ரைவேட்லேயே போய் பார்த்துக்க வேண்டியது தான். அசால்ட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். 10ல் 11 பண்ணுறாங்க, அவ்வளோதான் மாதிரி தான். கட்டிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே போனால் 400 பீஸ் வாங்கினாங்க, ஒரு ஊசி தான் போட்டேன். ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. ப்ரைவேட்டு அதுக்கு ஏதோ ஒரு நீங்கள் வந்து அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, காஞ்சனா சொல்லி சொன்னாங்க, அங்கே போய் பாருங்கன்னாங்க. அது அங்கே பார்க்கறது நான் ஏன் உங்கள்கிட்ட வரேன்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி தான் போகிறீங்க. ஆமாம். அப்போ அங்கே போய் அந்த மாதிரி நடக்கிறப்ப எப்படி திரும்பி போகும்? அதான் சொன்னாங்க சார், அது டாக்டர் தப்பு, நர்ஸ் தப்பு இல்லை. அந்த டாக்டர் டியூட்டி டாக்டர் அங்கே இருக்கலாம், அவர் எங்கே போட்டாரப்போ? அவர் ஏன் கேள்வி கேட்கல? அப்போ இந்த கேள்வி அவரை கேட்கணும், எங்கே போனாங்க டைமில். இது எந்த ஆஃபீஸர் கேட்டுக்க அவரை? மேல்கொண்டு இப்படியே நடந்து வச்சுங்க, ஆஸ்தி மூடத்தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. இப்போ அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, எங்கள் தரம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அதான் முக்கியமான கேள்வியே. நானே கூட சரி, அப்போ அவங்கள பார்த்து கேட்கணுன்னா இதை தான் கேட்கணும். நீங்கள் போகிறதே கிடையாது, எல்லாம் அப்போலோ அது மாதிரி அதெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. ஏன் போகிறீங்க? இதில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி அதில் இருக்குது, இதில் தான், அதில் பார்க்கிலும் இதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் போகிறது கிடையாது. அவங்களுக்கு வசதி பணம், ப்ரைவேட்டில் போய் படுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை எல்லாருக்கும் வரலாம்ல, அதுவும் நல்ல இதுதான், கான்செப்ட் தான். பட் அவங்க பார்க்கலாம் நல்லாயிருக்கும். அந்த துறை அமைச்சர் கூட போய் பார்க்க மாட்டுறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. இன்றைக்கி டாக்டரை போய்ட்டு வெளியே வந்து 1000 ரூபா ஃபீஸு, மெடிசன் எல்லாமே கஷ்டம் தான். பட் என்ன பண்ண முடியும், இன்றைக்கி ரன்னிங் உலகத்தில் யாருக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸு கிடையாது, புரிஞ்சுங்களா? ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. நம்ம வரி பணத்தை சம்பளம் வாங்குறாங்க. நம்ம அங்கே உட்காருமா, அங்கே போய் உட்காரியா, ஒரு அசால்ட் தான். அது வேணும், அது போடவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நேராக போனால் 400 ரூபா ஒரு டாக்டர் போனேன், கட்சி பறக்கிட்டேன். சூப்பரான டாக்டர், 400 ரூபா கொடுத்தேன், ஒரு விஷயம் போட்டார். உங்களுக்கு வந்து ஆஸ்மா கேஸ் மாதிரி தெரியுது, வெள்ளிக்கிழமை வாங்கினாரு. வெள்ளிக்கிழமை போனால் அன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுத்து ஊசி போட்டு விட்டாங்க, சரியாக போச்சு. அன்றையோட சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டுறாங்க, எல்லாம் இது செய்கிறோம் அது செய்கிறோன்னா ஓட்டு போட்டுறாங்க மக்களுக்கு. என்ன பண்ணுறது, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், மக்கள் தான் கஷ்டப்படுறோம், உண்மையிலே மக்கள் தான் கஷ்டப்படுறோம். தரம் கம்மியானதுன்றத அவங்களே நிரூபிச்சிடுறாங்க. அவங்க வந்து போய் அதில் பலன் அடைஞ்சால் அவங்க வந்து சரி, அவங்களும் வந்து எல்லாம் தரமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க அர்த்தம். அவங்க தான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன்றாங்களே, எல்லாம் அவங்கள ப்ரைவேட்டில் பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஆமாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. எல்லாரும் என்ன சொல்லிடலாம், அரசாங்க அதிகாரிகள்லாம் மருத்துவ துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லிடலான்னா,
நாங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் போய் பார்த்துக்குங்க, கவர்மெண்ட் வேணாம், பாதி காசு வேணாம் நீங்கள் கொடுங்க, பாதி காசு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வேணால் சொல்லி விட்டுடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வேணாம். அமைச்சர் எடுக்க அவங்க பணப்பலம் படைச்சவங்க ஏன் பாயில் வந்து படுப்பாங்களா? ஒரு உதாரணம் கேட்குறேன். பணப்பலம் படைச்சவங்க பாயில் வந்து படுப்பாங்களா? மினிமம் 5 members வில் பி டெல்லிங் த ஃபேக்ட். 95% வர மாட்டாங்க, 5% பணபலம் படைச்சவங்களும் வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. க்ளீனாக இருக்காமா? க்ளீனாகவே இல்லைங்க, எல்லாம் கலீஜு தான், பணம் தான் பறிக்கிறாங்க. இல்லைன்னு ஃப்ரீ தான், அது ஹாஸ்பிட்டல் போனால் பணம் தான் பறிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காசு கொடுத்தா தான் உள்ளே போகிறதுக்கே. எல்லா ஹாஸ்பிட்டலுமே அப்படி தான் இருக்குது. ஒட்டுமொத்தம் நம்ம சொல்ல வேண்டிய டாக்டர் தான். ஏழை மக்களுக்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல். அதான் முதல்ல பார்க்க மாட்டாங்க. காரணமா இருக்கு. அதான் அவங்களும் தான் பணம் இருக்க போய் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது ஓரளவுக்கு இங்கே சரியாக இருக்காது, பார்த்துக்கலான்ட்டு. அப்படி அப்போ சரியாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் இது பண்ணுது. அப்படி அதனால தான் அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு போய்க்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஏழை மக்கள் என்ன பண்ணுறது, சும்மா இந்த மாதிரி கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சரி 2 மாத்திரை கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்க வேண்டியதான். பேசுன்னு சொன்னால் வேற எங்கேயே பார்த்து போகிறோம், முடியலைங்க வேறு டாக்டர் போய் பார்த்து போக போகிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு நாள் மெனக்கெட்டுக்கிட்டு 4 நாள் பெட்டில் ஒரு குறை வச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் உங்கள் ஊரில் போய் பார்த்துங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வந்துருக்குறோம், அதுக்கு என் ஊர்லேயே பார்த்துக்கிறோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு 2-3 நாள் சரியாகி போயிடுது. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அது பார்த்து போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கும் முடியாது. லைன் பாவம் இல்லாத பட்டு ஜனம் நிற்கிறேன். உடம்பு முடியுதாலும் லைனில் நின்று தான் உட்காரணும், செய்யணும், எல்லாம் பார்க்கணும். லோ பீப்புள்ஸ் தான் அங்கே வராங்க, அதுக்காவது சரியாக கேர் எடுக்கணும்ல. யார் சரியில்லை? முதலமைச்சர் தான் சரியில்லை இதில். வேற என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து பார்க்கணும், எல்லாம் சரி பண்ணணும். எதுவுமே இல்லை. அங்கே எங்கேயும் இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் கேட்டோமா நாங்கள்? ஏங்க 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போக முடியாதா? யாருமே இல்லை, எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க. ஆனால் இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு போட்டு எல்லாம் லேடிஸை ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. ஃப்ரீ பஸ்ஸே தேவையில்லை எங்களுக்கு. தவறு தான், அந்த மாதிரி பண்ணுறது தவறு தான். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். போதிய டாக்டர் மருத்துவர்களை தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.